பாருங்க, இந்த இடத்த பாருங்க. நம்ம வேலி போடுறதுக்கு உண்டான அமைப்பு இங்கே வச்சிருக்கோம். இந்த இடத்த வந்து நம்ம பாதை மாதிரி விட்டுருக்கோம். அதாவது வேலியை ஒட்டி பாதை மாதிரி விட்டுருக்கோம். சரிங்களா? பக்கத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறதுக்கான அகழி. இந்த மாதிரி இந்த 50 ஏக்கர் தோட்டம் முழுக்கவே வந்து இந்த மாதிரி நம்ம வடிவமைப்பு செஞ்சுருக்கோம். எதுக்குன்னா, இந்த 50 ஏக்கர் சுற்றி வருது இல்லையா, அந்த 4 கிலோமீட்டர் வேலி உள்ள மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம்னா அந்த வேலியை ஒட்டியே நீங்கள் இந்த 50 ஏக்கர்லேயும் வாகனத்துலேயே வந்துடலாம். அதுக்காக தான் இந்த பாதை. சரிங்களா? அது வேலியை ஒட்டி ஒரு 12 அடி அகலம், 15 அடி. அது மண் சரிவுலாம் ஏற்பட்டுச்சுன்னா 12 அடி அகலம். நீங்கள் தாராளமாக ஒரு பெரிய வாகனத்தில் கூட இந்த வேலியை ஒட்டியே இந்த 50 ஏக்கரையும், அதாவது இந்த 4 கிலோமீட்டரையும் நீங்கள் அப்படியே சுற்றி வளம் வந்துடலாம். உள்ளுக்குள்ளே என்னென்ன நடக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடலாம் ரொம்ப எளிமையாக. இது வந்து அனாவசிய செலவு மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் எதிர்காலத்தில் இது எவ்வளவு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த பாதையை ஒட்டி இந்த பக்கம் அந்த பக்கமும் மரங்கள் வச்சுருவோம். அப்போ என்னென்னா, நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து வாக்கிங் போகிறது, ஒரு 4 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே வாக்கிங் போனால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ, எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். சரிங்களா? ஒரு 5 வருடம் கழித்து நல்ல மரமெல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 கிலோமீட்டரில் நீங்கள் நடைப்பயணம் மேற்கொண்டீங்கன்னா அவ்வளவு ரம்மியமாக இருக்கும். ஒரு விவசாய பண்ணையை வடிவமைக்கும் போது இன்னைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சில வருடங்கள் கழித்து அந்த பண்ணை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு சில செலவினங்களெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அது விரயம் இல்லை, இதுதான் விவசாயம்.